சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மீண்டும் வங்கிக் கணக்கில் ரூபாய் 9,000 மற்றும் ரூபாய் 4,000 அப்படின்ற மாதிரி புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. நிறைய பேருக்கு இந்த 9,000 ரூபாய் மற்றும் ரூபாய் 4,000 அப்படி குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். அண்ட் 4,000 ரூபாய் அப்படின்றது ஒரே தவணையா கொடுப்பாங்களா இல்ல 2 தவணைகளாக ரூபாய் 2,000 கொடுக்க போறாங்களா? இதற்கு நம்ம தனியா விண்ணப்பிக்கணுமா? சோ இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூபாய் 2,000 பத்தி பார்த்துடலாம். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான உதவித்தொகை அடுத்த வாரம் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் 3,000 ரூபாய் வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். மார்ச் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பது அந்த திட்டங்களை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர். ஆனால் அடுத்த மாதம் இந்த தொகை வழங்கப்படாது. ஏனென்றால் கடந்த வாரமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான தொகை சேர்த்து வழங்கப்பட்டது. இதனால் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. இதனால் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2,000 பல்வேறு பயனாளிகளுக்கு வழங்கப்படும். ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆல்ரெடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் வழங்கிவிட்டது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ இந்த 2,000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னாலும் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2,000 அப்படின்றது பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதேபோல் மாணவர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ரூபாய் 1,000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 3,000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கிவிட்டதால் மற்ற 2 திட்டத்திற்கான தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 2 திட்டத்தின் மூலமா 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அடுத்ததா மீண்டும் 2,000 ரூபாய் அப்படின்றது தமிழக அரசு வழங்க போறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4,000
2000 ரூபாய். அடுத்ததா இந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட மக்களை கவரும் வகையில் 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். ரூபாய் 1789 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கான 6 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். அதுல முக்கியமான திட்டம் தான் இந்த ரூபாய் 2000. தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலம் வழங்கப்படும் கல்வி மற்றும் திருமண உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு நிதிகள் உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது மீனவர்கள் காணாமல் போனால் அவர்களுக்கு காப்பீடு மற்றும் நிவாரணத் தொகைகள் கிடைக்கும் வரை அந்த மீனவர் குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் 2000 ரூபாய் உதவித்தொகை வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த 2000 ரூபாய் அப்படின்றது மீனவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர் குடும்பத்திற்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக இப்போ மத்திய அரசு மட்டும் இல்லாம தமிழக அரசும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 9000 ரூபாய் தமிழக மக்களுக்கு கொடுக்க போறதா இப்போ ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ரூபாய் 5000 பணத்தை வந்து நேரடி வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளது பெண்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அண்ட் இந்த ரூபாய் 5000 அப்படின்றது உங்க எல்லாருக்குமே கிடைச்சிடுச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 5000 ரூபாய் பணத்தை எடுக்காவிட்டால் திரும்ப எடுத்துடுவாங்களா அப்படின்னு பெண்கள் மத்தியில குழப்பம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. தமிழக அரசு சார்பில் 1.31 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 5000 உடனே எடுத்துக்கொள்ளாவிட்டால் வங்கியில் இருக்கும் பணத்தை அரசு திருப்பி எடுக்கும் என்ற வதந்தி பரவுகிறது. ஆனால் இதை தமிழக அரசு முற்றிலும் மறுத்துள்ளது. ஸோ இதுல இருந்தே நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ சப்போஸ் 5000 ரூபாய் உங்க வங்கி கணக்கிற்கு தமிழக அரசு செலுத்துறாங்க, அது நீங்க எடுக்கிறதுக்கு டிலே பண்ணிட்டீங்க, தாமதமாகி விட்டது அப்படின்னா தமிழக அரசு அந்த பணத்தை திருப்பி எடுக்கும் அப்படின்னு ஒரு வதந்தி வந்து பரவி இருக்கு. ஸோ இது வந்து உண்மை கிடையாது. அரசு அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பெண்கள் அனைவருக்குமே இந்த 5000 அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பணம் வரவு வைக்கப்படுவதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்பதை முன்கூட்டியே கணித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு முந்திக்கொண்டு அட்வான்ஸ் முறையில் மகளிர் உரிமை தொகையை செலுத்தியுள்ளது. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையும் பின்னர் கோடைக்கால சிறப்பு தொகை என ஒரு 2000 ரூபாயும் என சேர்த்து மொத்தம் 5000 ரூபாயை பெண்களின் கணக்கில் வரவு வைத்திருக்கிறது. இது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 9000 என்பதை பத்தின ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதை பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு விளக்கமும் தந்திருக்கிறார். இது தவிர திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாய் 2000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த 5000 ரூபாய் அப்படின்றது பெண்களின் வங்கி கணக்கில் வெள்ளிக்கிழமை அதுவுமாக காலையிலேயே தங்களோட அக்கௌண்டிற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாயை வந்து போட்டிருக்கிறது எல்லாரையுமே இந்த அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,31,00,000 பெண்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சில பெண்களின் வங்கி கணக்கில் பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வரவில்லை அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. உங்களுடைய கணக்கிற்கு இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் சில
விஷயங்களை நீங்க சரி பார்ப்பது நல்லது. அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பணம் போடப்பட்ட உடனேயே பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு SMS மூலம் தகவல் வந்திருக்கும். தகவல் அனுப்பி வச்சிருப்பாங்க. கடந்த மாதம் வரை எனக்கு மெசேஜ் வந்துச்சு, ஆனா இந்த மாசத்துல மெசேஜ் வரவில்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா நீங்க உங்களோட வங்கியின் மொபைல் செயலியை, அதாவது கூகுள் பே, SBI யோனோ, இந்த மாதிரி ஃபோன்பே, ஜிபே, ஸோ இதன் மூலியமா உங்களோட பேங்க் பேலன்ஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதன் மூலமா பணம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா போன மாதம் வரைக்கும் பணம் அனைவருக்குமே வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் அப்படின்றதும் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வரும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் பணம் வரவு வைக்கப்படுவது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரசு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவாங்க. தேர்தல் காரணமாக எப்படியாச்சும் மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடலாம் அப்படின்னு பாஜகவும் அதன் அடிமை கூட்டங்களும் முயற்சி செய்து வருகிறார்கள் அப்படின்னும் பேசப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமா 2 மாதங்களில் 9000 ரூபாய் அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவர்கள் சூழ்ச்சியை முறியடித்து ஒரே நேரத்தில் 5000 ரூபாயை மகளிரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். போன மாதம் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய், பொங்கல் தொகையாக 3000 ரூபாய், இப்போது 5000 என 2 மாதங்களில் மட்டும் 9000 ரூபாயை மக்களிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்.